ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ புதுசாக யாரெல்லாம் ஜாபுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதன் மூலம் பல நல்ல டிப்ஸுகளை அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்டா புதுசாக மார்க்கெட்டில் அவங்க ஜாயின் பண்ணப்ப தங்களோட ரிலேட்டிவ்க்கும் தெரிஞ்சிருக்கும் அல்லது அக்கம் பக்கத்து நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவருக்கு ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ இவர்கிட்ட நம்ம தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு பாலிசியை இவர் தலையில் கட்டுறதுக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு பலரும் எண்ணலாம். ஸோ அதற்கான முயற்சியில் அவங்க நிச்சயமாக இறங்குவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் நாம கஷ்டப்பட்டு சேமிக்கிற அந்த பணத்தை இன்னும் எதிர்காலத்தில் பெரிய அளவில் நம்ம வளர்க்குறதுக்கு இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பகிர்ந்துக்கிறதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்டு ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஒரு சேமிப்பாக இருக்கணும். யாரெல்லாம் டியூட்டிக்கு போகிறாங்களோ அல்லது ஒரு பிஸ்னஸே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பிஸ்னஸுக்கான எதிர்பாராத ஏதாச்சும் ஒரு தேவை வரும் பட்சத்தில் அதற்கான அந்த ஃபண்டுகளை அவங்க சேர்த்து வைக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் வேலை செய்யும் நபராக இருந்தால் நம்ம கையில் எமர்ஜென்சி ஃபண்டாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாத சம்பளத்தில் ஒரு 6 மாதத்தோட சேலரி நீங்கள் வச்சுருக்கணும். உதாரணமாக ஒரு 50,000 ரூபா உங்களோட சேலரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரும். அந்த 3 லட்சம் ரூபாய் ஒரு கார்பஸை நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களோட சேவிங் இது இருக்கணும். எதிர்பாராத விதமா நம்மளோட ஜாப் போயிட்டாலோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இன்னல்கள் வரும் பட்சத்துல நம்ம கையில இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும் பட்சத்துல நம்ம தேவையில்லாம கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லது நம்ம கையில இருக்கிற கிரெடிட் கார்டையோ அல்லது அன்னெசரியான விஷயங்களை போய் நம்ம செலவு பண்ணி அதில் மாட்டிக்க வேண்டாம். அதற்காக நீங்க ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க சேர்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கடமையா இருக்கு. இந்த எமர்ஜென்சி ஃபண்டை உங்களோட மந்த்லி இன்கமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த பணத்தை எதில் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்படிப்பட்ட தொகையை நமக்கு லிக்விடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கணும். அதனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம் அல்லது மார்க்கெட்டில் லிக்விட் ஃபண்டுன்னு இருக்குது. லிக்விட் ஃபண்டில் நீங்கள் பார்க் பண்ணலாம். இப்படி லிக்விட் ஃபண்டில் நீங்கள் பார்க் பண்ணுறப்ப எப்போ வேண்டாலும் உங்களோட தொகையை நீங்கள் எடுத்துக்க முடியும். இதற்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடாக இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய இன்கம்மை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் செலவுகளை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க தொகையை தான் நம்ம சேவ் பண்ணுவோம். இந்த முதலீட்டு முறையை நீங்கள் மாற்றிட்டு என்ன பண்ணணும் இன்கம் அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணி சேவிங்கில் நீங்கள் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற தொகையை நீங்கள் எக்ஸ்பென்ஸ்க்காக உங்களோட செலவினத்துக்காக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் ஒரு கார்பஸை நீங்கள் அடைய முடியும். அதற்கு தம்ப் ரூலாக பார்த்தீங்கன்னா இதில் 50 30 20 அப்படிங்கிற அந்த தம்ப் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த சேவிங்கோட தம்ப் ரூலை இன்னும் நான் டீட்டெயிலாக விளக்குறேன். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு அவசியமாக இருக்கிறது செகண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மணி பேக் பாலிசி, என்டோமெண்ட் பாலிசி, யூலிப் பிளான் இப்படி எல்லாம் தேவையில்லாத பிளான்களை உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் போய் நீங்கள் மாட்டிடாதீங்க. ஏன்டா ஒரு நபர் வேலைக்கு போகிறாருன்னு தெரிஞ்சதுமே என்ன பண்ணுவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நிச்சயமாக உங்களை அணுகுவாங்க. உங்கள் தலையில் ஏதாச்சும் ஒரு பாலிசியை கட்ட பார்ப்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க பியூர் அண்ட் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் மாத்திரம் எடுங்க. அதுதான் ரொம்ப சொற்பமான தொகையில் உங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். நான் டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஸ்க்ரீனில் வர இந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது மூலியமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம்லேருந்து 20 டைம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தொகைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். அதை தவிர கோடி கணக்கில் போய் நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மந்த்லி 25,000 ஏர்ன் பண்ணுற நபர் வருடத்துக்கு 3 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணுறாரு. அதை நீங்கள் 20 டைம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 லட்ச ரூபாய் வரும். ஸோ இந்த நபர் 60 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருந்தாருன்னா தங்களோட குடும்பத்துக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் டேர்ம் இன்சூரன்ஸாக ஒரு 50 லட்சமோ அல்லது 60 லட்சமோ எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட இன்கம் எப்படி இருக்கோ நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ் மாத்திரம் எடுங்க. வேறு எந்த இன்சூரன்ஸ் பக்கமும் நீங்கள் போயிடாதீங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் மெடிக்கலுங்கிறது இந்தியாவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்கும் பட்சத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எங்க ஏஜில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த ப்ரீமியம்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். சப்போஸ் எவ்வளோ நீங்கள் காஸ்ட்டில் நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணீங்கன்னா உங்கள் ஏரியாவில் அல்லது உங்கள் சிட்டியில் எவ்வளோ இன்னைக்கு ரேட்டில் காஸ்ட் ஆகும் அதே அளவில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்காக நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். சப்போஸ் உங்கள் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் கொடுத்தாலும் அதற்கு வெளியிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம்
ஒரு 5 to 6 லேக் அல்லது ஒரு 7 to 8 லேக் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களும் செப்பரேட்டாக ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பாராத விதமாக இப்போலாம் வந்து டியூட்டி மாறி மக்கள் வந்து வெவ்வேறு கம்பெனிகளுக்கு போகிறாங்க. ஸோ மற்ற கம்பெனிகள் வந்து அந்த நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஹெல்த் பாலிசி கொடுக்குதா என்னங்கிறது தெரியாது. ஸோ யங் ஏஜில் இப்படிப்பட்ட பாலிசிகளை நீங்கள் எடுத்துக்கிறது அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம சேவிங் ரூல்ஸ் சம்மந்தமாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 50 20 30 அப்படிங்கிற அந்த ரூல் சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ஸ், அதாவது நமக்கு தேவை, இதெல்லாம் வந்து அவசியம் நம்ம செய்யணும், அதுதான் வந்து நீடுன்னு சொல்கிறது. நீடுக்காக ஒரு 50%ம், வாண்ட் நம்மலாம் எதெல்லாம் வந்து அடையணும்னு ஆசைப்படுறோமோ சில விஷயங்கள் கெஜெட்ஸாக இருக்கலாம், அதற்காக வந்து உங்கள் சேலரியில் வந்து 30%ம், அதற்கடுத்து வந்து சேவிங் ஒரு 20% இப்படி வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்த டயத்தில் வந்து நீங்கள் நீடில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை பாருங்கள். ரெண்டல்லேருந்து, க்ரோசரிலேருந்து, ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து, இஎம்ஐ, யூட்டிலிட்டி பில், டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் வந்து நமக்கு நீட், ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களாக இருக்குது. அதே நேரத்தில் வாண்ட், நம்ம சில விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படலாம். நல்ல ஒரு மொபைல் வாங்கணும், நல்ல ஒரு லேப்டாப் வாங்கணும், கார் வாங்கணும், டிவி வாங்கணும். எல்சிடி டிவி வந்து 40 இன்ச் இருந்துச்சுன்னா அது வந்து 55 70 இன்ச்சு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரினா ஆசை இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வாண்ட்டில் வச்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சேவிங்கை வந்து ஏதோ நீங்கள் பாண்டு, டெபாசிட், அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட், ஷேரு, வேறு என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கோ சேவிங்கில் எது எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நீங்கள் சேவிங்கில் வச்சுக்கலாம். இந்த ரூல்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து அப்ளை ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ரூல்ஸ் அவங்க மாற்றி அமைச்சிக்கலாம். சில பேர் வந்து நீடுக்காக 50%ம், சேவிங்காக 30% வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாண்ட்டுக்காக வந்து 20% வச்சுக்கலாம். சில பேர் இப்படியும் மாற்றி அமைச்சுக்குவாங்க. நீடுக்காக 40யும், சேவிங்காக 40யும், வாண்ட்டுக்காக வந்து ஒன்லி 20% வச்சுக்குவாங்க. இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேவிங் போர்ஷன்ங்கிறது வந்து பெரிய அளவில் அதிகமாக இருக்கும். இப்படி பண்ணுறதும் நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நாம எப்பயுமே வந்து லாங் டேர்ம் கோலை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஷார்ட் டேர்ம் கோல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஒரு வீடு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டப்போ வந்து உங்களுக்கு அதற்கான டவுன் பேமெண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த 20% டவுன் பேமெண்ட் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கோலாக வந்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த கோலுக்காக நம்ம பயணிக்கலாம். அதே நேரத்தில் பலருக்கும் வந்து கார் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும். அந்த காருக்கான ஒரு டவுன் பேமெண்ட்டையும் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோலாக செட் பண்ணிக்கிட்டு அதற்கான சேவிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காருக்கான லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் கையில் வந்து ஒரு பெரிய ஒரு சுமை இருக்காது. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கான கோலாக நீங்கள் சேமிக்கலாம். அதற்கடுத்து லாங் டேர்ம் கோலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு அல்லது நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இது படிக்கணும் அல்லது இதற்கான எனக்கு தேவை வந்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு எனக்கு பணம் வேணும், அல்லது என்னோட குழந்தைகளோட மேரேஜுக்கு வந்து 20 லட்சம் வேணும், 40 லட்சம் வேணும், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான வந்து தொகையாக வந்து எனக்கு வந்து 2 கோடி வேணும், 3 கோடி வேணும், இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கோல். இந்த லாங் டேர்ம் கோலுக்கான நம்ம வந்து தயார் பண்ணிக்கிட்டு அதற்கான கோலுக்கான நம்ம முதலீடு செஞ்சு நம்ம அந்த முதலீடுக்கு வந்து லாங் டேர்மில் நம்ம செய்கிறப்போ வந்து நிச்சயமாக நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்டர் லோன் மேனேஜ்மெண்ட், அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கான நம்ம லோனை தவிர்த்துக்கிறது. நம்ம லோன் சப்போஸ் எடுத்திருந்தாலும் ரொம்ப அதிகபட்சமான லோன் எடுக்காமல் அந்த இஎம்ஐயை வந்து 1க்கு 2 இஎம்ஐயாக வந்து நம்ம பே பண்ணுறப்போ வந்து நம்ம அந்த லோனோட அந்த காலத்தை வந்து நம்ம சுருக்க முடியும். இதை வந்து நம்ம பேபேக் வந்து நம்ம கூடிய விரைவில் பே பண்ணிட்டா நம்ம கூடிய விரைவில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்களே யாரும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சப்போஸ் நீங்கள் எந்த ஒரு லோன் நீங்கள் அடைக்கணும்னு நினச்சாலும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அடைக்க வேண்டிய லோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு லோன். கிரெடிட் கார்டு லோனை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். அதற்காக என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பர்சனல் லோன் டாப் அப் வாங்கி கூட நம்ம கிரெடிட் கார்டை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்க தொகையை வந்து நம்மளாட்டி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அடைச்சிட முடியும். ஏன்டா இந்த கிரெடிட் கார்டு லோன் உள்ளதுலேயே வந்து மிகப்பெரிய அதிக அளவு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு திட்டமாக இருக்குது. ஸோ இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம எப்படிப்பட்ட திட்டங்களை நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களை நீங்கள் சேவ் பண்ணுறப்போ வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து ஒன்லி ஈக்விட்டி சார்ந்த திட்டங்கள் தான். இப்படிப்பட்ட ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களை நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எய்தர் டைரக்ட் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணலாம், இடிஎஃப்ல முதலீடு பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பல விதமான ஃபண்டுகள் இருக்குது. இதில் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபண்டுகளை நீங்கள் முதலீடு பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிகபட்சமாக வந்து பியூர் அண்ட் பியூராக வந்து ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களை தான் முதலீடு பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட கோல் எல்லாம் வந்து அடைய வேண்டிய காலம் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால வந்து என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம் கோலுக்காக தான் நான் வச்சுருக்கேன். மற்றபடி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை விட உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து நம்ம இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து எந்தெந்த திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரீசெண்ட் டயத்திலே வந்து இடிஎஃப்ல வந்து நான் ஒரு டாப் 5 இடிஎஃப் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் வர வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதையும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பாண்ட் மார்க்கெட்டில் நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்கே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது மூலியமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணலாம்.
ஈக்விட்டியில் வந்து 60%, ஈக்விட்டினா எய்தர் மியூச்சுவல் ஃபண்டாகவும் இருக்கலாம், அல்லது டைரக்ட் ஸ்டாக்காகவும் இருக்கலாம், அல்லது இடிஎஃபாகவும் இருக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டில் ஒரு 10%, அதற்கப்புறம் வந்து ஃபிக்ஸட்டில் வந்து ஒரு 30% வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு சேஃப்டியான முதலீடு. பட் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸ் கிடையாது. அல்லது இன்னொரு ரூல்ஸ் சொல்லுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஈக்விட்டி போர்ஷன்ஸை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி திங்கிங் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னோட முதலீட்டில் வந்து அதிகபட்சமாக வந்து நான் முதலீடு பண்ணுறது எல்லாமே வந்து ஈக்விட்டியில் தான். என்னோட முதலீட்டு முறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட முதலீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து நான் ஈக்விட்டிலையும், கோல்டு வந்து 10% தான் முதலீடு பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம்மாக இருக்கிறது வந்து ஒரு 20% வந்து நான் சப்போஸ் எனக்கு எமர்ஜென்சியாக வந்து ஃபண்டு ஏதாச்சும் தேவைப்படும் பட்சத்தில் வந்து நான் எமர்ஜென்சி மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ஸ்கீமில் வச்சுருக்கேன். அது வந்து லிக்விட் ஃபண்டு இப்படிப்பட்ட திட்டங்களை நான் வச்சுருக்கேன். கோல்டுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கோல்டு இதெல்லாம் நான் முதலீடு பண்ணுறது கிடையாது. பியூர் அண்ட் பியூராக பார்த்தீங்கன்னா நான் சோவரின் கோல்டு பாண்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி வந்து எந்த ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது வேறு எந்த ஒரு கோல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் நான் முதலீடு பண்ணுறது கிடையாது. என்னோட கோல் எல்லாமே வந்து லாங் டர்மாக இருக்கிறதுனால வந்து என்னோட ஹோல்டிங் எல்லாம் வந்து ஈக்விட்டியில் வந்து அதிகபட்சமாக நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படித்தான் வந்து உங்களோட முதலீடுகளை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு உங்களோட சேவிங்கை வந்து நீங்கள் க்ரோ பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் தேவையில்லாத ஒரு மணி பேக் பாலிசி, என்டோமெண்ட் பாலிசி இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் போய் உங்களோட பணத்தை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 20 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப அந்த பணத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் யங் ஏஜில் இருக்கிறப்ப வந்து ரிஸ்க் எடுத்து இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணி உங்களோட செல்வத்தை நீங்கள் பெருக்கிக்க முடியும். அடுத்த வீடியோவில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி வச்சுருந்தாப்புல என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட வயது வந்து இப்போ 40 வயதாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி முதலீடு பண்ணலாமா, எஸ்ஐபியில் முதலீடு பண்ணால் இது பாதுகாப்பானதா அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட ஒரு கேள்வி வச்சுருந்துருக்காப்புல. இது சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம உங்கள் பணத்தை வந்து நீங்கள் எப்படி வளர்க்குறது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தேன். எமர்ஜென்சி ஃபண்டுலேருந்து லோனை எப்படி அடைக்கணும், ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன, அதற்கான எப்படி சேமிப்பு நீங்கள் வச்சுக்கிறது, ஈக்விட்டியில் எப்படி உங்களோட போர்ஷன்ஸ் வச்சுக்கணும், டெட்டில் எப்படி வச்சுருக்கணும், ஃபிக்ஸட் இன்கம் இப்படியெல்லாம் நீங்கள் எப்படி பிரித்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.